இந்த உலகத்துல எத்தனையோ வகையான மரண தண்டனை இருந்தாலும் அதுல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு தூக்கு தண்டனை தான். அதை நிறைவேற்றுற இடம் தான் தூக்கு மேடை. ஸோ அதோட மினியேச்சரை தான் இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். வெல்கம் டு அவர் தேர்ட் டைமென்ஷன் சேனல். என்னடா நேத்து தான் சபரிமலை ஐயப்பன் கோவில் மினியேச்சர் பண்ணாலும் உடனே அடுத்த நாளே தூக்கு மேடை மினியேச்சர் செய்யணுமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அத வீடியோவோட கடைசியில சொல்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம அதோட ஹிஸ்டரி அண்ட் ஃபேக்ட்ஸை பார்த்துருவோம். கிட்டத்தட்ட கிமு 2500 இருந்தே தூக்கு தண்டனை பயன்பாட்டுல இருந்துட்டு வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகள்ல தூக்கு தண்டனைய ஒரு பொதுவான மரண தண்டனை முறையா இருக்கு. குற்றவாளியை தடுக்கும் விதமா சந்தை போன்ற இடங்கள்லயே தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்து விஷ ஊசி, எலக்ட்ரிக் கல்ச்சர் போன்ற விஷயங்களை வச்சு மரண தண்டனை கொடுத்தனால தூக்கு தண்டனையோடைய பயன்பாடு ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. யுனைடெட் கிங்டம்ல 18ஆம் நூற்றாண்டுல இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தோராயமா 12,000 பேருக்கு மேல தூக்கிலிட்டு இருக்காங்க. அதே போல அமெரிக்கால 17ஆம் நூற்றாண்டுல இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சுமார் 14,000 பேரை தூக்கிலிட்டு இருக்காங்க. இந்தியால பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியில 1858 இருந்து 1947 வரைக்கும் தோராயமா 90 வருஷத்துல 30,000 பேரை தூக்கிலிட்டு இருக்காங்க. 21st செஞ்சுரிக்கு முன்னாடி 1 லட்சம் பேர்ல இருந்து 2 லட்சம் பேர் வரைக்கும் தூக்கிலிடப்பட்டிருக்காங்கன்னு ஹிஸ்டரியில சொல்றாங்க. அதே போல 21st செஞ்சுரிக்கு அப்புறம் 50,000 இருந்து 1 லட்சம் பேரை வரைக்கும் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் சர்வே படி 2007 இருந்து 2018 இடையில மட்டும் குறைஞ்சபட்சம் 85,000 பேரை உலகளவில தூக்கிலிடப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியால சுமார் 539 கைதிகள் மரண தண்டனையில இருக்காங்க. இந்தியாவில மிக சமீபத்திய மரண தண்டனை அப்படின்னா மார்ச் 2020 நிறைவேற்றப்பட்டதுதான். அது 2012 டெல்லி கூட்டு பலாத்காரம் அப்புறம் கொலை வழக்குல 4 குற்றவாளிகளை டெல்லி திகார் ஜெயில தூக்கிலிடப்பட்டாங்க. இப்ப புரியுதா நம்ம எதுக்காக இந்த டாபிக் எடுத்திருக்கோம்னு? ரீசெண்டா அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பாலியல் வன்கொடுமையை பத்தி நம்ம எல்லாரும் தீவிரமா பேசிட்டு இருக்கோம். இத்தனை நாள் தான் நம்ம இப்படியே தீவிரமா பேசிட்டு மட்டும் இருக்க போறோம். ஒவ்வொரு முறையும் இத மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும் போதும் இந்த மாதிரி தீவிரமா பேசிட்டு கொஞ்ச நாள் அப்புறம் போச்சுன்னா அதை அப்படியே மறந்துடுறோம். இதுக்கான முடிவு எப்பதான் தேட போறோம்? இதுக்கான தண்டனை எப்பதான் கொடுக்க போறோம்? ரொம்ப சில வழக்குகள்ல மட்டும்தான் இதுக்கான முடிவை கொடுத்துருக்கோமே தவிர இன்னும் நிறைய வழக்குகளை முடிவே இல்லாம பேசிட்டு மட்டுமே விடுறோம். இப்படி பேசிட்டு மட்டுமே போறதுனால கை குழந்தைன்னு பாக்குறது இல்ல, ஸ்கூல் குழந்தைன்னு பாக்குறது இல்ல, வயசானவங்கன்னு பாக்குறது இல்ல. இதுக்கு மேல இந்த டாபிக்கை பத்தி பேச எங்களுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கு. நிறைய பேர் இத பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசிட்டாங்க. அதனால நாங்க ரொம்ப டெப்தா போகல. ஒரு பாமரனா எங்களுக்கு தெரிஞ்ச இந்த பிரச்சனைக்கான முடிவை இந்த வீடியோ மூலியமா நாங்க சொல்லியிருக்கோம். தீர விசாரணைக்கு அப்புறம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படும் இந்த தண்டனையை பார்த்து இன்னொருத்தன் இந்த தப்பை செய்ய பயப்படுறானா இந்த தண்டனை தான் சரியான தண்டனைன்னு நாங்க நம்புறோம்.